வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவாராக. ஆண்டவர் இந்த 2026வது வருஷத்தின் பாதி வருடத்தை நாம கழித்து விட்டோம். இன்னைக்கு ஜூன் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை நாம் வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து 6 மாதங்களை கடந்து வரை செய்த தேவன் இன்னும் 6 மாதத்தையும் ஆண்டவர் கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஆக ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களோடு கூட அதிசயங்களோடு கூட வழி நடத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு அருமையான ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் புத்தகத்துல 259வது பாடல். உங்களுடைய உடலை கொடுங்க, உள்ளத்தை கொடுங்க, உற்சாகமாய் தேவனுடைய கரத்துல கொடுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ராகத்தோடு எல்லாருமாய் சேர்ந்து நம்ம பாடலாம். ஆமென். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமாய் சொல்லுங்க. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா சொல்லுங்க. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடல் இல்லாமல் நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடல் இல்லாமல் நடத்துவாரு. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலுக்கோடு ஆமென். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றி பாடு, தினமும் பாடு, நல்ல தேவன் வருவனோடு. நன்றி பாடு, தினமும் பாடு, நல்ல தேவன் வருவனோடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமை நன்மையாய் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமை நன்மையாய் தினமும் வென்றிடு. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமா. ஆமாண்டவரே சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலே தான் மகிமை அடைகிறார். உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா. உடலுக்கோடு உள்ளத்துக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமா.
ஹalleluya சொல்லுங்க ஹalleluya praise the lord எல்லாருமாய் கண்களை மூடி ஊழியக்காரர் ராபர்ட்டையா அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்களோடு கூட சேர்ந்து நம்மையும் முழுமையாய் ஆண்டவருடைய கரத்திலே உள்ளத்தையும் உடலையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். நன்றி சொல்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, ஆமென். இந்த பரிசுத்தமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். மாலை வேளையில் ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மையை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். அப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் எப்படி நான் பாடுவேன் என்று உற்சாகத்தோடு அப்பா தோ உடலை கொடு ஒப்புக்கோடு உற்சாகத்தோடு ஒப்பு கொடுக்க வந்திருக்கோம். அப்ப நீங்க தான் சுவாமி எங்களை முற்றிலும் ஆளுகை செய்யும், எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும். ஒவ்வொரு வாரம் நடக்கிற இந்த கூட்டத்தில் ஆண்டவரே நீரே உண்மையா உத்தமமான சுவாமி இந்த பிள்ளைகள் செய்கின்ற இந்த வேலையை அப்பா நீ ஆசீர்வதிவார்கள். இன்னும் மேலும் மேலும் சுவாமி ஆசீர்வதி வந்த குடும்பங்களை சுவாமி ஆசீர்வதி. எப்படி வந்தாங்களோ அப்படியே போகாதபடி சுவாமி இங்கிருந்து போகும்போது ராஜா ஒரு ஆசீர்வாதத்தோடு போகும்படி செய்யும். அவர் உடலுக்கோடு ஒப்புக்கோடு உற்சாகமா ராஜா முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற வந்திருக்கிறோம். இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தில் என்ன ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அப்பா எது இருந்தாலும் சுவாமி இன்றைக்கு ஒரு விடுதலை தரப்போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். கோடி 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 நன்றி சொல்லுகிறோம். முற்றிலும் செய்தி கொடுக்கிற தாசனை ஒப்புக் கொடுக்கிறான். மறித்து நீங்க பேசுறீங்க, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு சுவாமி. அந்த உயிர் உள்ள வார்த்தையே ராஜா இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளங்களை தொடப்போவதற்காக நன்றி. அந்த வார்த்தை மூலமாய் நீ பேசு, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. praise the Lord. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Thank you. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காமிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த 6 மாதங்களோடு கூட இந்த தேவன் வருகிற புதிய மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த நாளிலே நாம ஒரு ஒப்பு கொடுத்தல் பாடலை பாடணும். எப்படி பாடணும்? உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் முன்னு கொடு, ஒப்பு கொடு, எப்படியெல்லாம் சந்தோஷமாய் கொடுக்கணுங்களா. ஆக இந்த வேலையிலே தேவன் நம்மோடு கூட அழகான பாடல்களை பாடி கர்த்தர் அலங்கார வாசலிலே ஆண்டவரே நான் நிற்கிறேன் தகப்பனே, அந்த வாசலிலே தகப்பனே நீ எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி இந்த அலங்கார வாசலிலே என்று சொல்லி பாடலை பாடி தேவனை நாம் துதிக்க போகிறோம். நம்ம தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அந்த அலங்கார வாசலில் எப்படி வரணும்னா தெரியுங்களா? சந்தோஷமாய் வரணுமா. அதுதான் தொடக்கத்தை நம்ம பாடினோம். கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you, Lord. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். சிவபீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லலாமா? வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். சிவபீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
தூயவரே சுவையே. சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஓ துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை கண்டிடுதான். நான் சபையுடனே துதிக்கிறது கிருபை கிடைக்குது ஆண்டவரே. கிருபையை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பதற்காக நன்றி. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. கொடுமன்னுடன் உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், நம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே ஒரு ரூபத்தில் நிலையத்தை தந்தவரே உமக்கே என்ற ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரித்து பாடலாம். Yes, thank you Lord. பலிகளில் செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே Yes. ஜீவ பலியாக மாறிடவே. ஒரு ரூபத்தில் இதயத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஒரு ரூபத்தில் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், சொல்லலாமா? அன்பு கூட வந்தோம், ஆமென். யெகோவா தேவனையே. என்று சொல்லுங்க. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோமே. நன்மை எத்தனையோ நன்மை செய்தவர்க்கே அவருக்கு நாங்கள் சொல்லலாம். காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. Yes, Lord. அப்பா ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சரணமா சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நம் தூயவரே சுவையே, நம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். நீ அலங்கார வாசலிலே அனுகூலமா வரல, துக்கத்தோடு வானா, சந்தோஷத்தோடு வரணுமா? அது எப்படி வரணுமா? ஆராதிக்க வரணுமா, அன்பு கூற வரணுமா, துதித்திட வரணுமா, அவர் தொழுதிட வர வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே இந்த தேவனை ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லா கரங்களை உயர்த்துங்க. அப்போது துதிக்க தேவன் அதிகமான வார்த்தைகளை கொடுப்பார், ஸ்தோத்திரிக்க அதிகமான வார்த்தைகளை கொடுப்பார், நன்றி சொல்ல அதிகமான வார்த்தைகளை கொடுப்பார். நன்மை செய்தவருக்கு நாங்க நன்றி செலுத்த போறோம் ஆண்டவர் என்று சொல்லி அப்படியே எல்லாரும் துதிங்க துதிங்க துதிங்க, வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. எஸ் 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 எல்லாரும் துதிக்கணும். அப்படியே கண்ணை மூடி ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் சொல்லணும். கிருபை பெறுவோம். ஆமென் ஆமென். காக்கிற தேவன்,
Hallelujah. 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 Thank you. Thank you. Thank you. Oh Jesus. 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 ஆண்டவரே, ஆண்டவரே, போதுமானவரே, எங்களை காப்பவரே, எங்களை காப்பவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் வேதனைகளை மாற்றுகிறவரே, எங்கள் நோய்களை மறக்கிறவரே, எங்கள் நோய்களுக்கு விடுதலை தருகிறவரே. ஹalleluya. 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 நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நன்மை செய்தவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நமக்கு பெரியவராக இருக்கிறார். இந்த 2026 தொடங்கி இருக்குது. ஆனா நம்ம பாருங்க இந்த வருஷத்துல பாதி மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அடுத்த நாள் இன்னொரு புதிய மாதத்தை பார்க்க போகிறோம். அதுக்குள்ளாக நம்மையே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாதம் வரைக்கும் இந்த நாட்கள் வரைக்கும் எங்களை கண்ணீர் மணி போல காத்தீங்க ராஜா. தொடங்க போகிற இந்த புதிய மாதத்தில என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையே நம்பி இந்த 6 மாதங்கள் கடந்து விட்டோம் ஆண்டவர். இனி வருகிற நாட்களிலும் என் தேவன் எங்களோடு கூட இருக்க போறீங்க, இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு கூட நம்ம நாட்களை ஆண்ட சமூகத்துல வைப்போம் என்று சொன்னால் கர்த்தர் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் ஒரு பிளஸிங் வேர்டை பார்க்கிறோம். என்ன பிளஸிங் வேர்டு? ஸ்டே வித் ஜீசஸ். ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்கம்மா, தேவன் என்ன ஒரு அழகான நம்ம ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 117:1. Psalms 117:1. Praise the Lord, all your nations. Praise him, all peoples. படிங்கப்பா. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். எஸ், ஹalleluya. ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை என்ன பண்ணுமா? அவ்வளவுதான். ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் தேவன் விரும்புகிற ஒரே காரியம் அவரை துதிக்கணும், அவரை போற்றணும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில தேவ சமூகத்திலே ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய வல்லமை எங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஒரு காரணத்தோடு கூட இந்த வேளையில பாருங்க, ஒரு ஆராதனை பாடலாக மகிமை உமக்கன்றோம், மாட்சிமை உமக்கன்றோம். ஏன்னா எங்க துதி, எங்க புகழ், எங்க ஸ்தோத்திரம் யாருக்கு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆகவே உங்க கையில இருக்கிற புஸ்தகத்துல 72வது பாட்டு ஜெபத்தொட்ட செய்கிதங்களிலே சாங் நம்பர் 72. Thank you Lord. நன்றி நன்றி. சாங் நம்பர் 72. Thank you Lord. நன்றி நன்றி. Thank you Jesus. நன்றி தகப்பனே. ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கே நாங்கள் ஆராதனைகளை செலுத்த வந்திருக்கிறோம், உமக்கே எங்களுடைய துதிகளை செலுத்த வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாளிலே நீர் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை போற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவர் தேவனை துதிக்கவும் போற்றவும் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். விலையேறு பெற்ற விடுதலை கொடுத்தே ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஓ God, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனைகள் தகப்பனே, உமக்கே எங்கள் மகிமை. Thank you Lord. நன்றி. Thank you Jesus. நன்றி ராஜா. உமக்கே எங்கள் மகிமை தகப்பனே, உங்களோடு வாசம் செய்கிற தேவனே. Yes Lord. மகிமை உமக்கன்றோ
உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவே உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவே உமக்கன்றோ கரங்களை உயர்த்தி ஆராதனை வழிகாட்டும் தீபம் துணையானவராய் இருக்கிறது எங்களை தேற்றுகிற தெய்வமே அன்பான் வெள்ளத்தால் அனல் ஊட்டுகிற தெய்வமே உமக்கே எங்கள் ஸ்தோத்திரம் உமக்கே எங்கள் ஆராதனை Thank you, Lord. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் ஜீவன் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் வெள்ளத்தான் அனல் ஊட்டும் ஐயா அபிஷேகனாலே உங்க அன்பால் வெள்ளத்தான் அனல் ஊட்டும் ஐயா அபிஷேகனாலே ஆராதனை சொல்லலாமா ஆராதனை Yes, raise your hand. Raise your hand. Praise you, Lord. Lord, we praise you, Jesus. Praise you, Master. We worship you. Yes, Lord. Thank you, Lord. என் நண்பர் இயேசுவே என் நண்பர் இயேசுவே மகிமை உமக்கன்றோ எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் எப்போதும் இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உன்னாமம் வாழ்க உம் மனசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உன்னாமம் வாழ்க உம் மனசு வருக உம் சித்தம் நிறைவேறுக கரங்களை உயர்த்தி சொல்லலாமா Yes, Lord.
Hallelujah. Hallelujah. ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. 6 மாதங்கள் எங்களை கண்ணிமணி போல காத்து வந்தீங்க. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நோய்கள். ஆனாலும் என் தேவன் எங்களை கைவிடவில்லை. எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறமைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே எங்கள் நன்றி ஐயா, உமக்கே எங்கள் துதி, உமக்கே எங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க. துதிக்கிற பிள்ளைகளை பாருங்க. உள்ளத்திலே வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. உடலிலே வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஆன்லைன்ல பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட பாருங்க. அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, 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 நன்றி. Thank you Jesus. நன்றி இயேசுவா, நன்றி தகப்பனே. நீர் பேசும் தெய்வம், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. எங்கள் வாழ்க்கையில் பேசுகின்ற தெய்வம். எத்தனையோ காரியங்களில் ரட்சா எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசு. காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எழுதனோடு கூட பேசி விட்டோம் ஆண்டவர். ஆனால் இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் செவிகளோடு கூட நீங்க பேசுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீர். பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ. என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. என் பாவம் போக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவரே. 6 மாதங்களாக எத்தனையோ விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, வரப்போகிற இந்த புதிய மாதத்தில் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. அதுவரை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. எத்தனையோ வியாதிகளோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மாதங்களாக மாத்திரை மருந்தோடு கூட இருக்கிறோம். ராஜாவுடைய தழும்புகளாலே குணமடைய செய்யுங்க. உங்க ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க. ராஜா, உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. வரப்போகிற இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய புதிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கடினமானது ஒழிந்து போகட்டும் ஆண்டவரே. புதியவைகளாய் தோன்றட்டும் தகப்பனே. உம்மாலே எல்லாம் கூடும் தகப்பனே.
உம்மாலே எல்லாம் ஆகும் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை கட்டளையிடுங்க ராஜா. கொலை கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க ராஜா. வியாதியிலிருந்து விடுதலை தாங்க ராஜா. பாவத்திலிருந்து மறுதலிருந்து விடுதலை தாங்க ராஜா. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லா பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள், ஆண்டவரே, பண தேவைகள், வறுமைகள், வாழ்க்கை துணைகள், வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாலே கொடுக்க முடியும். இந்த வேலையை செய்கிறவனுக்காக நன்றி. பேசுகிற தாசனை மறைத்து ஆண்டவரே, அவரோடு எங்களோடு இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எந்த எதிர்பார்ப்போடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்க ராஜா. ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் விடுதலையோடும் இங்கிருந்து கடந்து போகட்டும் தகப்பனே. தேவன் அப்படி செய்கிறமே காக்கும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை போற்றுங்கள் என்று சொன்னீரே. வந்திருக்கிற இந்த ஜனங்களை வார்த்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால இந்த தாழ்த்தி அப்படி தொப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you. தேவ பிரசன்னத்தை நம்பலாம்.